ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக கடந்த சில நாட்களாக புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் மக்கள் போராட்டம் தொடர்ந்து வருகிறது. இந்நிலையில் இன்று கருப்பு கொடி கட்டியபடி இருசக்கர வாகன பேரணியும் நடைபெற்றது. மக்களுக்கு ஆதரவாக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் அங்கு இளைஞர்கள் குழுமி போராட்டத்தை வலுப்பெற செய்வோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இன்று காலை முதலே சிறப்பு நேரலையில் புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் நடைபெறும் நிகழ்வுகளின் பதிவை உடனுக்குடன் வழங்கி வருகிறது புதிய தலைமுறை. அதன் ஒரு அங்கமாக தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களிடம் தமிழக அமைச்சர் விஜயபாஸ்கர் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். களத்தில் நமது செய்தியாளர் வசந்த் சுப்பிரமணியன் இருக்கிறார். விவரங்களை அவரிடம் கேட்டு பெறலாம். வசந்த், தற்போது அமைச்சருக்கும் மக்களுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடைபெறுவதை நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமைச்சர் என்ன சொல்கிறார்? மக்கள் அதை வரவேற்கிறார்களா, ஏற்றுக்கொள்கிறார்களா? மக்களின் நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது? வசந்த், இணைப்பில் இருக்கீங்க. கேள்வியை மறுமுறை கேட்கிறேன். அமைச்சருக்கும் மக்களுக்குமான பேச்சுவார்த்தையை நாம நேரலையில பார்த்துட்டு இருக்கோம். மக்கள் அமைச்சர் சொல்றதை பொறுமையா கேட்கிறாங்களா? அவர்களின் மனநிலை என்னவாக இருக்கிறது? நிலைப்பாட்டினை கையில் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ரெடியா பத்மபிரியா, விவசாயிகளுக்கு எந்த ஒரு பாதிப்பு வராத வகையில் மாநில அரசு நடவடிக்கை எடுக்கும், விவசாயிகள் பாதுகாக்கப்படுவார்கள். முன்பு இருந்ததை போல மறைந்த தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா இருந்தபோது விவசாயிகள் எவ்வாறு பாதுகாக்கப்பட்டிருந்தார்களோ அதே போல் தற்போதைய நிலைமையும் தற்போதைய அரசும் அந்த மாதிரி நடவடிக்கைகளை எடுக்கும். நிச்சயமாக விவசாயிகளை காப்போம் என்ற உறுதிப்பாட்டினை மக்களுக்கு தெரிவித்திருக்கிறார். போராட்ட களத்தில் இருந்தவர்கள் போராடியவர்கள் நாளை முதல்வரை சந்திப்பார்கள் என்றும் அப்பொழுது விவசாயிகள் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைப்பார்கள் என்றும் அமைச்சர் மக்களோடு பேசி வருகிறார். பத்மபிரியா, அமைச்சருடன் இருப்பவர்கள் யார் வசந்த்? பத்மபிரியா, அமைச்சரோடு சிவகங்கை மக்களவை தொகுதி எம்பி திரு செந்தில்நாதன் வந்திருக்கிறார். அதே போல் மாவட்ட ஆட்சியர் திரு கணேஷ் வந்திருக்கிறார்கள். இருவருமே அமைச்சரோடு இந்த போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய மக்களை பார்த்து அவர்களோடு பேசி வருகிறார்கள். பத்மபிரியா, விவசாய அமைப்பை சார்ந்த சிலரும் அமைச்சர் பக்கம் நின்று கொண்டு மக்களோடு பேசுவதை நம்மால் நேரலை காட்சிகளில் பார்க்க முடிகிறது. அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நாம் தொடர்ந்து பேசலாம். அமைச்சர் மக்களை பார்த்துவிட்டு அவர்களோடு உரையாடிவிட்டு தற்போது இங்க இருக்கிறார், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி விவசாயிகளுடைய நலனை பாதிக்கக்கூடிய எந்த ஒரு திட்டம் வந்தாலும் அதை உடனடியாக எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையா திட்டவட்டமா தெரிவிச்சிருக்கிறாரு. ஆனா தமிழக அரசு ஏன் இவ்வளவு காலம் மௌனம் காத்தது? தமிழக அரசு எந்த மௌனம் காக்கலே. மாண்புமிகு முதலமைச்சர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் மாண்புமிகு தமிழ்நாடு அரசை மாண்புமிகு அம்மாவுடைய அரசை நீங்க எந்த மாநிலத்தோடும் ஒப்பிட வேண்டாம். இந்தியாவிலேயே விவசாயிகளுடைய நலன் காக்கின்ற ஒரே முதலமைச்சர் இதயம் புரட்சி தலைவி அம்மா தான். அம்மா வழியில் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அரசு தான் இப்போ செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மாண்புமிகு அம்மா அவர்கள் அரசு தான் விவசாயிகள் பாதிக்கக்கூடிய மீத்தேன் திட்டத்தை எதிர்த்து அதில் உறுதியாக நின்றது அம்மாவுடைய அரசு. அதே போல கொங்கு மண்டலத்தில் விவசாய நிலங்களுக்கு நடுவே கேஸ் பைப்லைன், அந்த எரிவாயு குழாய்கள் வைத்தபோது அந்த திட்டத்தையும் எதிர்த்தவர் நம்முடைய புரட்சி தலைவி அம்மா தான். அதனால அம்மாவுடைய அரசு விவசாயிகள் நலன் காக்கக்கூடிய அரசு. இன்றைக்கும் சொல்லுகின்றோம், அழுத்தமாக சொல்றோம், மாண்புமிகு அம்மாவுடைய அரசு இந்த புதுக்கோட்டை மாவட்ட விவசாய உணர்வுகளை புரிந்து கொண்ட அரசினுடைய சார்பில் நானும் இன்றைக்கு எம்பி அவர்கள், எங்களுடைய கலெக்டர் அவர்கள், எங்களுடைய வாரிய தலைவர்கள் விவசாய சங்கத்தோடு நேரடியாக இந்த பொதுமக்கள் போட்டோம். அவர்களும் போராட்டத்தில் களத்தில் இருக்கக்கூடியவர்கள் மாநில அரசின் மீது எங்களுக்கு எந்த விதமான வருத்தம் இல்லை, மாநில அரசு எங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும், மாநில அரசுக்கு நன்றி என்று அவர்கள் எங்களிடத்தில் தெரிவித்தார்கள். நாளை மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை இந்த பிரதிநிதிகள் 5 பேர் சந்திக்க இருக்கிறார்கள். அதற்கான நேரம் இப்பதான் முதலமைச்சர் அலுவலகத்தில் பேசுகிற நேரத்தை நாங்கள் பிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். பாரத பிரதமரை 27ஆம் தேதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு நம்முடைய தமிழக நலனுக்காக பல்வேறு பிரச்சனைகள் சம்பந்தமாக சந்திக்கிறார். அப்பொழுது இந்த மாவட்டத்தினுடைய இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற ஹைட்ரோ கார்பன் எதிர்ப்பு திட்டத்தை, தலையாய பிரச்சனையை முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பாரத பிரதமரை இது குறித்து உறுதியான அழுத்தம் தெரிவிப்பார். நல்ல முடிவு ஏற்படும். இதை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் வெளிப்படையா சொல்லுவாரா? இப்போ தமிழக அரசுல இருக்கக்கூடிய குழப்பமான சூழ்நிலை தான் இப்படி ஒரு மெதுவான நிலை ஏற்படுத்துதுன்னு சொல்லி பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. அதுக்கு உங்களோட பதில் என்ன? எந்த குழப்பமும் தேவையில்லை. மாண்புமிகு அம்மாவுடைய அரசு நிலையான அரசு, உறுதியான அரசு.
குழப்பம் எங்கிடத்திலே இல்லை, குழப்பம் எதிர்க்கட்சி இடத்துல இருந்து கொண்டிருக்கிறது. மாண்புமிகு அம்மாவுடைய அரசு விவசாயிகள் நலன் காக்கின்ற அரசு. இந்த விவசாயிகளுடைய நலனை காப்பதிலே, புதுக்கோட்டை மாவட்ட நலனை காப்பதிலே அரசு உறுதியோடு இருந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் தொடர்ந்து இந்த இருக்கக்கூடிய விவசாயிகள் மக்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்துறது ஆளும் கட்சியுடைய அதோடைய கடமை அப்படிங்கிற மாதிரி அழகான புரிதலை இந்த போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு, மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கின்றோம். அவர்கள் நன்றி சொல்லியிருக்கிறார்கள். தயவுசெய்து பத்திரிகை நிருபராகிய தாங்கள் புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளும்படி அன்போடு தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் திரு செந்தில்நாதன் நம்மோடு இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். இப்போ இந்த மாதிரி ஒரு திட்டம் எடுக்கிறதுக்கு மத்திய அரசு ஒப்புதல் தெரிவித்ததை தொடர்ந்து பாஜகவுடைய முன்னாள் எம்பி, கர்நாடகாவை சேர்ந்த முன்னாள் எம்பிக்கும் அந்த ஜென் லெபார்டரிஸ்க்கும் தொடர்பு இருக்கிறதா நம்ம செய்திகளை பார்க்கிறோம். இந்த பின்னணியை நீங்க எப்படி பாக்குறீங்க? நானும் நேற்று செய்தி தொலைக்காட்சியில் இவர் முன்னாள் எம்பி மல்லிகார்ஜுனையோட கம்பெனின்னு சொன்னாங்க. அதன் அடிப்படையில் தான் அந்த ஒப்பந்தம் வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். எனக்கு வருகின்ற 9ஆம் தேதி நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பிக்கிறது. நிச்சயமாக மாநில அரசினுடைய முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி, நமது அமைச்சர் அண்ணன் விஜயபாஸ்கர் அவருடைய அறிவுறுத்தலின்படி இந்த பகுதிக்கு இது வரக்கூடாது என்பதில் இந்த மக்களோடு சேர்ந்து போராடுவதை, மக்களுடைய கருத்துக்களை நாடாளுமன்றத்தில் ஒழித்து இதை நிறுத்துவோம்.